இந்தியா கூட்டணி அறிவித்துள்ள இந்த துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளரான சுதர்சன் ரெட்டி அவர்கள் ஒரு நக்சல் பாரி அமைப்புடைய ஆதரவாளர், அந்த ஐடியாலஜியை சேர்ந்தவர். குறிப்பாக 2011ஆம் ஆண்டு அவர் கொடுத்த அந்த தீர்ப்பு என்பது நக்சலுக்கு ஆதரவாக மாறிப்போச்சு. அந்த தீர்ப்பை மட்டும் அவர் கொடுக்கல அப்படின்னா 2020ஆம் ஆண்டே நக்சலை ஃபுல்லாக நாங்கள் ஒழிச்சு கட்டியிருப்போம். அவ்வளோ மோசமான தீர்ப்பை கொடுத்தவர் தான் இந்த இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் ஒரு பகீர் குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. இதற்கு பதிலடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, தீவிரவாதத்தை தடுக்க முடியாத, ஒழிக்க முடியாத ஒரு உள்துறை அமைச்சராக இருந்து கொண்டு அமித்ஷா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அவர் ஜனநாயகவாதி, மனித உரிமைக்கு ஆதரவாக பேசியவர் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் பதில் கொடுப்பதை பார்க்க முடியுது. சரி, அமித்ஷா அவர்கள் ஒரு நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்பை நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பித்து அந்த தீர்ப்பை விமர்சனம் பண்றார். இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டா இல்லையா? அமித்ஷா அவர்கள் இப்படி பேசியதற்கு 18 நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. அதாவது ஒரு தேர்தல் வருது அப்படின்னா சித்தாந்த சண்டை போடுவது என்பது இயல்புதான். ஆனா அந்த சித்தாந்த சண்டை என்பது கண்ணியமா இருக்கணும். நீங்க சாதாரண தேர்தலில் ஈடுபடலை, உயர் அரசியலமைப்பு சட்ட அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பதவிக்கு நீங்க போட்டியிடும் போது குறைஞ்சபட்ச ஒரு டிக்னிட்டியாவது ஃபாலோ பண்ணுங்க. நேம்ல இப்படி ஒரு முத்திரையை குத்தாதீங்க அவர் மீது. நீங்க ஜட்மெண்ட் வாசித்து பார்த்தீங்களா? அதுல நக்சல் பாரிக்கு ஆதரவாக அவர் தீர்ப்பு கொடுக்கவே இல்லை. இப்படியெல்லாம் ஒரு நீதிபதியை களங்கப்படுத்தினீங்க அப்படின்னா அது உச்சநீதிமன்றத்துடைய அந்த சுதந்திர தன்மைக்கு எதிரானது. அதை ஒரு சில்லிங் எஃபெக்ட், அதாவது உரைய வைக்கக்கூடிய ஒரு செயலை தான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி 18 நீதிபதிகள், உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள், உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிகள், அதே போல உயர்நீதிமன்றத்துடைய மின்னபெற நீதிபதிகள் அத்தனை பேருமே சேர்ந்து ஒரு கடிதத்தை, கண்டனத்தை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது? அமித்ஷா அவர்கள் பேசின இடத்துல வேற யாராவது பேசியிருந்தாங்கன்னா இந்நேரம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டு அவரை கண்டிச்சு அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருப்பீங்கல்ல. ஏன் அமித்ஷா அவர்களை கைது பண்ணல? உள்துறை அமைச்சராக இருந்து கொண்ட ஒரு நபரே இப்படி பண்ணாருன்னா சாமானிய மக்கள் நாளைக்கு கோர்ட்டை சுதந்திர தன்மையை கேள்வி எழுப்பக்கூடிய வகையில் பேச மாட்டாங்களா? அப்போ ஒரு நாட்டின் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அமித்ஷாவே இப்படி பேசும்போது அவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை தானே ஒட்டுமொத்த சாதாரண சிட்டிசனுக்கு ஒரு பாடமா இருக்கும். அப்ப அமித்ஷாவை கைது செய்யக்கூடிய அல்லது கூண்டில் ஏற்றி விசாரிக்கக்கூடிய நடவடிக்கையை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் செய்வாரா? உச்சநீதிமன்றம் இதை முன்னெடுக்குமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அமித்ஷாவுக்கே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க, 30 நாள்ல நான் கைது பண்ணுவோம், ஜெயில இருந்தாலே சொல்றீங்க இல்ல, ஏன் சொல்றீங்க? அந்த பதவிக்கு மாண்பை நம்ம காப்பாற்றணும், நீங்க ஜெயில இருந்துட்டு கையெழுத்தெல்லாம் போடக்கூடாதுன்றக்காண்டி தானே அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றீங்க. அப்ப உச்சநீதிமன்றத்தை விமர்சிப்பது மட்டும் உள்துறை அமைச்சருடைய அந்த பதவிக்கு மாண்பு சீர்கெடுக்காதா? அப்ப நியாயப்படி நீங்க தான் என்ன பண்ணிருக்கணும், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என் மேல போடுங்க, நானே கைது ஆகிறேன், என்னுடைய பதவியை பறிங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷாவே சொல்லணுமா வேணுமா? அப்ப ஏன் அமித்ஷா சொல்லாம இருக்கிறாரு?